என்கிட்ட ஒரு சிஸ்டர் எனக்கு 250 கிராம் ப்ரௌனி வேணும், அது எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. பட் நான் உங்ககிட்ட இல்லை சிஸ்டர், நான் 250 கிராமில் இது வரைக்கும் ப்ரௌனி செஞ்சது இல்லை, ஸோ அதனால என்கிட்ட ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னு சொன்னதும் ஓகே அதில் எத்தனை பீசஸ் வரும்ன்ற மாதிரி அது கேட்டிருந்தாங்க. நான் 4 பீசஸ் வரும், எப்படியுமே 250 கிராம கட் பண்ணால் 4 பீசஸ் தானே வரும் அப்படின்ற மாதிரி 4 பீசஸ் வரும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எனக்கு ரிப்ளை இல்லை. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், ஆமாம் நம்ம 250 கிராமில் செஞ்சது இல்லையே அப்படின்னு ட்ரை பண்ணலான்னு. இந்த ட்ரே ரொம்ப நாளாக இருந்துச்சு, சரி இதை வச்சு ட்ரை பண்ணுவோம், நமக்கு எத்தனை பீசஸ் வருது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த நட்டெல்லாம் மேலே போட்டே பேக் பண்ணுற டைப்புமே நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, அதையும் இதிலே ட்ரை பண்ணிடலாமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். அதில் ஒரு பீஸில் மேலே நட்டெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன், ஒரு பீஸில் சென்டரில் ஒயிட் சாக்லேட் கொடுத்து பேக் பண்ணேன். பட் ஏன் இது இவ்வளோ கேக்கி மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே ஆட் பண்ணலாம், பட் எனக்கு அப்படி தான் வந்துச்சு. இன்னும் டைம் ட்ரை பண்ணணும். இதில் நான் ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கேன். ஒன்று நட்டெல்லா, ஒன்று சாக்லேட்டு, ஒன்று பிஸ்தாச்சு, ஒன்று சென்டரில் ஒயிட் சாக்லேட் வச்ச மாதிரி, இன்னொன்று மேலே ஒயிட் சாக்லேட் வச்ச மாதிரி. டேஸ்ட் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி அதுக்கு ஏற்றாப்புல இந்த பாக்ஸும் செட் ஆயிடுச்சு.